இப்பொழுது புரிகிறதா குரு என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்று? காந்திமதி, பாடம் நடுவே தடைபடும் என்ற கவலை இனி எனக்கு இல்லை. அதுதான் நீயே உன் கண்களாலேயே கண்டாயே. மகன் தந்தை காற்றும் உதவி நன்கு புலப்பட்டது. வா ராமானுஜா. குழந்தைகளே, நான் அவசர வேலையாக வெளியூர் போக வேண்டியிருப்பதால் நாம் பாடத்தை நாளை மறுநாள் பார்க்கலாம். உத்தரவு குருநாதா. ராமானுஜா, நீ இப்போது பாடம் நடத்தி கொண்டிருந்தாயே, அப்பாடத்தை எப்படி நீ தெரிந்து கொண்டாய்? அப்பா, தாங்கள் உங்கள் சக வைதிகர்களுடன் உரையாடும் போது நான் கேட்டேன் அப்பா. ஆஹா, கேள்வி ஞானத்தை வைத்தா நீ இதையெல்லாம் செய்தாய்? உன் செயலும் பதிலும் எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது. உன் கேள்வி ஞானம் அபாரம் ராமானுஜா. காந்திமதி, நாம் சாத்தமங்கலம் சென்றுவிட்டு வந்த பின் ஒரு நல்ல நாள் பார்த்து ராமானுஜனுக்கு பாலபாடத்தை ஆரம்பிக்க வேண்டும். அப்படியே செய்வோம் சுவாமி. சரி, நான் சென்று வண்டிக்கு ஏற்பாடு செய்கிறேன். அசத்தை, எதற்கு இப்படி கண் கலங்கி கொண்டிருக்கிறாய்? இங்கே பாரடி, ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி. சில குழந்தைகள் 1.5 வயது வரை கூட பேசாமல் இருக்கும். சில குழந்தைகள் 3வது மாதத்திலேயே கவிழ்ந்து கொள்ளும். சில குழந்தைகள் 6 மாதத்தில் தவழ ஆரம்பித்துவிடும். இல்லை அக்கா, இதெல்லாம் கவலைப்படும்படியான விஷயம் இல்லை. ஆனால் கோவிந்தன் பிறந்து 2 நாட்களாகியும் கண் திறக்காமல் இருக்கிறானே. கவலைப்படாதே பெரிய பிராட்டி, என்னை பார். உன்னை சமாதானப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. நம் வம்சத்தில் குறைபாடு உள்ள குழந்தைகளே பிறந்ததில்லை. இப்போது மட்டும் அப்படி ஒன்று ஆகிவிடப் போகிறதா என்ன? குழந்தை பிறந்த அன்றே நான் பெருமாளுக்கு மஞ்சள் துணியில் காசு முடிந்து வைத்து விட்டேன். ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் உன் குழந்தைக்காக அங்க பிரதர்ஷனம் செய்வதாக வேண்டிக் கொண்டிருக்கிறேன். அழாதே பெரிய பிராட்டி. உன் குழந்தைக்கு கோவிந்தன் என்று திருநாமம் சூட்டலாம் என்று நாம் அனைவரும் ஒரு மனதாக முடிவெடுத்துள்ளோம். இங்கே பார், கோவிந்தன் கண் திறக்க அந்த கோவிந்தன் அனுகிரகிக்காமலா இருப்பார்? கவலைப்படாதே பெரிய பிராட்டி. குழந்தை எழுந்து விட்டான் போலிருக்கிறது.